நாய்களுக்கு ஒரு பெரிய சவாலான பிரச்சனையாக இருக்கக்கூடியது அதோட ஸ்கின் டிசீஸும் முடி கொட்டுறதும் தான். இதுக்கு செலவில்லாமல் ஒரு நல்ல வைத்தியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். நான் ஒரு அணில் வளர்த்தேன். அவன் பேர் குட்டா. அவன் 7 வருஷம் எங்களுக்கு குழந்தையாகவே வாழ்ந்தான். அவங்களோட ஆயுட்காலம் 7 வருஷம் தான். 7 வருஷம் உயிரோடு இருந்தான். அவர் சின்ன குட்டியாக ரோட்டில் அடிபட்டுட்டு போகுதுன்னு எடுத்தது. அது கடைசியில் எங்களோட வாழ்வியலில் அவனும் ஒரு அங்கமாகவே மாறிட்டான். அவன் எல்லாமே தெரியும். இப்போ ஒரு நாய்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை விட கூட சிறப்பான அறிவும் எல்லாமே, ஞாபக சக்தி எல்லாமே, புரிதல் எல்லாமே இருக்கும் அவனுக்கு. அப்படி வளர்த்த அந்த அணில் என் கூடவே தான் இருப்பான். என் ஷோல்டரில் உட்காருவான், முத்தம் கொடுப்பான், கூடு வருவான், அவனுக்கு வேணுங்கிறத கேட்பான், விளையாடுவான், அந்த மாதிரி தான் இருப்பான். அப்படி இருந்தவன் ஒரு நாள் வேறு ஒரு அணில் அவனை விரட்டி கடித்து வாழை பிடிச்சி தூக்கி வீசி எரிஞ்சதில் அவன் தலைக்கீழே விழுந்துட்டான். பொதுவாக அணில் கீழே காலை வச்சு தான் விழும். அந்த ரப்பர் மாதிரி அந்த காலில் ஊடிடும். எந்த பாதிப்பும் இருக்காது. ஒரு செகண்ட் ஒரு மயக்க நிலை மாறி உடனே ஓடி போயிடும். ஆனால் இவன் அடித்ததில் அந்த முதுகு பக்கமாக கீழே விழுந்ததில் அவனோட முதுகு தண்டு எலும்பு உடஞ்சிடுச்சு. முதுகுத்தண்டு எலும்பு உடஞ்சாலே என்ன ஆகுனா, அதுக்கப்புறம் அந்த முதுகுக்கு கீழே செயல் இழந்து போயிடும். அவனோட 2 பின்னாடி காலும் செயல் இழந்துருச்சு. அப்போ முன்னாடி காலில் போட்டது எங்கே போட்டு வச்சோமோ அதே மாதிரி போட்ட இடத்துலையே கிடப்பான். அப்போ அதுக்கு நாங்கள் வேப்பேரி ஆஸ்பத்திரி கொண்டு போய் பார்க்குறேன். அங்கே அதுக்கு வைத்தியமே இல்லைன்னாங்க. முதல் வேப்பேரி ஆஸ்பத்திரியில் அணில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனது என்னோட அணில் தான். அதுதான் அவங்களோட ரெக்கார்டு. அப்போ டாக்டர் எல்லாருமே பார்த்தாங்க அணில்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு ஃபைனல் கார்டு உடஞ்சிடுச்சு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது ட்ரீட்மெண்ட் இருந்தது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஜெபர்சன் ஒரு டாக்டர் அவர் சித்தா டாக்டர். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுறோம். அவர்கிட்ட காட்டும்போது இந்த அணிலுக்கு நீங்கள் கொள்ளு வேக வச்ச தண்ணி, அதை நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை வெதுப்பாக நம்ம கை வைக்கிற பக்கத்துக்கும் இருக்கும்போது அந்த முதுகு கீழே அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 10 நிமிஷம் வைங்க. அது கொஞ்சம் நேரம் அளவுக்கு 10 நிமிஷம், 15 நிமிஷம் வைங்க அப்படின்னாரு. அப்போது நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை அந்த கால் அந்த இடுப்பு கீழே வச்சுக்கிட்டு ஒரு கையில் வச்சுட்டே இருப்போம். இது அதே மாதிரி கஞ்சி வேக வச்ச தண்ணியிலையும் அந்த வெதுப்பாக இருக்கும்போது சூடு அதிகமாக இல்லாத நேரத்தில் உள்ளே வைங்க அப்படின்னு சொன்னார். அப்போது ஒவ்வொரு நாளும் கஞ்சியும் கொள்ளு வச்ச தண்ணியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம், 2 மணி நேரம் பொறுத்து அப்படியே லேசாக கழுவி விட்டுருவோம். நம்ப முடியாத ஆச்சரியம், கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட மூமெண்ட் வருது. காலை கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் காலை இழுத்துட்டே நடக்க ஆரம்பித்தான். அப்புறம் அந்த காலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊண்ட ஆரம்பித்த உடனே ஓரளவுக்கு நடக்க ஆரம்பித்தான். இந்த மாற்றம் கஞ்சி தண்ணியும் அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியும் தான் கொடுத்தது. எதுவுமே முடியாதுன்னு சொன்ன ஒரு அணிலை நடக்க வச்சது அந்த கஞ்சி, சாப்பாடு வடித்த தண்ணியும் கொள்ளு வேக வச்ச தண்ணியும் தான். இப்போது அதே மாதிரி இப்போது நான் இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு நான் இப்போது எல்லாத்துக்குமே நோய்களுக்கெல்லாம் நான் டாக்டர் பக்தா அவர்கிட்ட போயிட்டு நான் வைத்தியம் பார்ப்பேன். அவர் இப்போ இந்த நாய்க்கு ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் கொண்டு வருவாங்க. அவங்கக்கிட்டையெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவார். நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்க, என்னென்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பார். அப்போ அவங்க வரிசையாக சொல்லுவாங்க, நாங்கள் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், இந்த இது சோப்பு யூஸ் பண்ணுறோம், இந்த பவுடர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லி முடித்து கேட்ட பிறகு இது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா எந்த ஷாம்பு, எந்த சோப்பு எதுவாக இருந்தாலும் கெமிக்கல் கலக்காமல் எதுவுமே வர்றதில்ல. அது ஒரு பக்கம் அவங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த கஞ்சி தண்ணி எடுத்துங்க, நல்லா சோறு வடித்த கஞ்சி தண்ணி எடுத்துங்க. அதை எடுத்து முதுகில் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ஸ்கின்னுக்குள்ளே அது போய் சத்தாக மாறும். அந்த ஸ்கின்னில் இருக்கிற நோயெல்லாம் போகும். முடிக்கு ஊட்டச்சத்து தரும். பெண்கள் அந்த காலத்தில் எல்லாமே அந்த கஞ்சி தண்ணியை தலைக்கு தேய்ச்சி தான் குடிப்பாங்க. அப்போ அந்த மயிர்கால்கள் எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அந்த பொடுகு போயிடும். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கஞ்சி தண்ணியில் இருக்கிற அந்த சத்துனால் கிடைக்கிறது. இதனால் சைடு எஃபெக்டே வராது. தொடர்ந்து செய்யுங்க. வாரத்துக்கு 1 முறை, 2 முறை நேரம் இருக்கும்போது செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சால் 2 மாதத்தில் அல்லது 3 மாதத்தில் முழுக்க இதுக்கான முழு தீர்வு கிடைக்கும். திரும்ப வராது. ஸ்கின்னு டேமேஜ் ஆகாது. இதை செய்யுங்க அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். அதே மாதிரி நான் எதுக்காக இந்த அணில் கதையை சொன்னேன்னா, கொள்ளு வேக வச்ச அந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும்.
அந்த ஸ்கின்னுக்கு தேவையான முழு சத்து கிடைச்சிச்சுன்னா அந்த ஸ்கின்னில் வரக்கூடிய எந்த பாதிப்புமே வராது. குதிரைக்கே அந்த கொள்ளு வைப்பாங்க, அவ்வளோ சத்தாக இருக்கும். அந்த கொள்ளு சாப்பிட்ற அந்த குதிரையும் அவ்வளோ அந்த ஷைனிங்காக வழுவழுப்பாக இருக்கும். அந்த தன்மை இந்த நாய்களுக்கு வரும். முடி உதிர்ற பிரச்சனை வந்து எல்லா நாய்களுக்குமே வரும். அது குறிப்பிட்ட நாளில் சீவி எடுக்கணும். ஆனால் இந்த மாதிரியான சத்தான இந்த கொள்ளு தண்ணியும் கஞ்சி தண்ணியும் நீங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்கின் டிசீஸ் வராது. நிச்சயமாக செலவில்லாமல் ஒரு முழுமையான குணம் கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நான் வந்து தொடர்ந்து இதெல்லாம் வந்து அனுபவத்தில் தான் சொல்கிறேன். என்னோட நாய்க்கும் நான் அந்த மாதிரி தான் செய்கிறேன். நான் கை தொடுற நாய்களுக்கும் அது செய்கிறேன். அடுத்ததாக ஒரு விஷயம், இந்த உண்ணிக்கான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேங்கிறத சொல்கிறேன், நீங்கள் அதில் பாருங்கள். அதே மாதிரி வந்து இப்போ நான் தொடர்ந்து 200 நாய்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறேன், வைத்தியம் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாம் செய்கிறதுனால தேவைகள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த தேவைகளுக்காக அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களோட உதவியை நான் எதிர்பார்க்குறேன். உங்களால் ஒரு முடிஞ்ச உதவியை அவங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. அது அவங்களுக்கு நன்மையை பயணிக்கும். நல்லது. வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.